இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது மார்க்குவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமாயானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி உங்கள் குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நம்ம ஜெபிக்குவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நம்ம தெளிவத ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணி தருவார் என்ற விசுவாசம் இருதயத்துல இருக்கணும். விசுவாசம் இல்லாதபடி கர்த்தரிடத்தில் ஒரு நன்மை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிற மனிதன் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப விசுவாசத்துல உறுதியுள்ள மனிதனா நாம் இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு என்ன செய்யுமா உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்க தேவ சமூகத்தில் எந்த ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு கடந்து செல்வினார்கள். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்குமா கிடையாது, எதுக்கோ சும்மா ஜெபித்து பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போகிற அனுபவம் அல்ல. தேவ சமூகத்தில் அது நீங்க மனுஷன்ட்ட நீங்க போய் கேட்குறீங்க, போகும்போதே தருவானா தரமாட்டானா அப்படின்ற காரியத்தை குறித்து மனுஷன்ட்டவன் அப்படி செய்யலாம். இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், கடவுள், நம்மை உண்டாக்கினவர். அவர்கிட்ட நீங்க போகும் பொழுது விசுவாசத்துடைய தகப்பன் எனக்கு இதை செய்வார். ஒரு பிள்ளை ஒரு தகப்பன்ட்ட எப்படி போய் தைரியமா இந்த காரியத்தை என் அப்பா என்கிட்ட கேட்டா அதை தருவாரு அப்படின்னு சொல்லி விசுவாசமா போய் கேட்கும் பார்த்துறீங்களா? உலகப்பிரகமான தகப்பன்கிட்ட போய் பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா, இது பிள்ளைக்கு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தகப்பன் என்ன செய்வாரு? அதை வாங்கி கொடுப்பார். பிரியமானவர்களே, எல்லா உலகத்தில் இருக்க எல்லா தகப்பன்மார்களும், மாம்சமாய் இருக்கக்கூடிய எல்லா தகப்பன்மார்களும் அவர் தான் பிள்ளை கேட்கக்கூடிய ஒரு பொருள், அவனுக்கு இது பிரோஜனமான காரியம், இது அவனுக்கு தேவை அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க? வாங்க. ஒரு உணவு காரியம்னா இதா ஒரு சில ஆட்கள் ஐஸ்கிரீம்னா உனக்கு அது கோல்டு பிடிச்சிக்கும், உனக்கு கெட்டு போ, நீங்க சேராது உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது நல்ல பொருள், இது அவனுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்வாங்க? உடனே கேட்டதுமே அதை என்ன செய்வாங்க? வாங்கி கொடுத்து விடுவார்கள். இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு பயங்கரமான இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கேட்டாவே பல முறை யோசிப்பாங்க. இப்போ KTM பைக்கு உடனே கேட்டதும் கிடைக்குது. எவ்வளவு அன்பான பிரியமான பெற்றோர் நமக்கு வாய்க்கப்பட்டு இருக்கிறது பாருங்களேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு உலகப்புறமான மனுஷன் தகப்பன்கிட்ட போய் நம்ம கேட்டதுமே அதை வாங்கி கொடுக்கிறார். ஏன்? அப்போ என் அப்பாட்ட கேட்டா இது கிடைக்கும்ன்ற முழு நம்பிக்கை அந்த குழந்தைக்குள்ள இருக்கிறது. அப்ப பரம தகப்பன் உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் சொல்வார் பாருங்களா, நீ மாம்சமா இருக்கிற உலகத்தில் இருக்கிற நீ உன் பிள்ளைக்கு நல்லதை ஈவுகளை செய்யும் பொழுது நான் உனக்கு செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்றார். அப்ப அவர்கிட்ட போகும் பொழுது உங்க பிள்ளை உங்ககிட்ட எப்படி விசுவாசமா என் அப்பாட்ட இதை கேட்டா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு கேட்கிறானோ, அதே போல பரம தகப்பன்கிட்ட போய் நம்ம என்ன செய்யணுமா? கேட்கணுமா? அப்பொழுது அந்த விசுவாசத்தோடு நீங்க கேட்கும் பொழுது அவைகளே உங்களுக்கு அந்த அருளப்படும் என்று சொல்ல, அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்றார். அதே போல அதை தொடர்ந்து அந்த காரியம் பாருங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு ஒரு குறை உண்டாயிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு என்ன செய்யுமா? மன்னிக்கணுமா? பாருங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது பேர்ல உங்களுக்கு ஒரு குறை இருக்குமேனால், ஒரு மன வருத்தம் இருக்குமேனால், அவனை மன்னிக்காது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்க உங்க பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி, நான் செய்த தப்ப நம்ம செய்த தப்ப மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள்.
பல பல நாட்களா ஒரு எதிரி நமக்கு இருந்துகிட்டே இருப்போம். ஏதோ வியாபாரத்திலேயோ குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு எதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. சொந்த குடும்பத்திலே அண்ணன் தம்பிக்கே சண்டை வந்துடுது, அக்கா தங்கச்சிக்கே சண்டை வந்துடுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்க ஜெபிக்கிறதுக்கு தேவ சமூகத்துக்கு கடந்து போறீங்க. ஒன்று, விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் யார் மேலேயாவது உனக்கு குறை இருக்குமே, உன் கூட சகோதரனா இருந்தாலும் சரி, வெளியில இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அவன்கிட்ட நீ போய் சமரசமாயி அவனுடைய பாவத்தை நீ மன்னி. அவன் உனக்கு ஒரு வேலை தவறே செய்திருந்தாலும் அதை நீ மன்னிச்சுட்டேனா, பரலோகத்தில் இருக்க உன் பிதா என்ன செய்வாராம்? உன்னுடைய தப்பிதங்களை மன்னித்து உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், இல்ல நான் அதை மன்னிக்க மாட்டேன், நான் ஆண்டவர் ஏன் பாவத்தை மட்டும் மன்னிக்கணும், நான் கேட்ட காரியத்தை வாய்க்க பண்ணணும் அப்படி நினைச்சு ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதை என்ன செய்வாரா? மன்னிக்காது இருப்பார். அப்ப அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அநேக இடங்களை இயேசு கிறிஸ்து பாருங்க, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடந்து போ அப்படின்னு சொல்லுகிற வசனத்தை நாம் கேட்டு இருக்கிறோம். இனி பாவம் செய்யாதே போ அப்படின்னு சொல்லி. அப்ப தப்பிதம் எந்த இடத்துல நம்ம பாவத்துக்கு உட்பட்டு இருக்கிறோமோ அந்த பாவத்துக்கு தான் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், நீ உன் ஜெபத்தை நான் கேட்டேன், அற்புதத்தை உனக்கு நான் செய்து விட்டேன், உனக்கு நீ உன்கிட்ட ஒருத்தர் குற்றவாளியா நிற்கும் பொழுது அவனுக்கு நீ என்ன செய்ய? மன்னிச்சு விடு அப்படின்னு சொல்றாரு. சின்ன காரியமா இருக்கும், வாய் பிரச்சனையா இருக்கும், உடனே மனஸ்தாபமாயிரும். பல வருஷம் நண்பர்களாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனையில் என்ன செய்வாங்க? மனஸ்தாபமாயிரும். அந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பல வருஷம் விசுவாசிகளுக்குள்ளேயே என்ன செய்ய? சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவி எத்தனையோ நாள் பேசாமல் இருக்கிறார்கள், அப்பாவும் பிள்ளையும் எத்தனை நாள் பேசாமல் இருக்கிறார்கள். குடும்பத்துக்குள்ளேயே எப்படி? அப்ப வெறியால் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே மன்னிப்பதற்கு சுவாபமற்ற சூழ்நிலை இருப்போமேனால், வெளியில் இருக்கிற ஒரு மனிதனை நாம் எப்படி மன்னிப்பதற்கு நம்ம இறுதியும் ஏற்றுக்கொள்ளும்? அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இறங்கி வாங்க. ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். ஒரு கன்னத்தில் அரைச்சா மறு கன்னத்தை காமிடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்ங்க. அவனை கன்னத்தில் அரைஞ்சான், பிளாத்துவின் அரண்ல கன்னத்தில் அரைகிறான். அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்றாரு, இது நடக்கணும். ஏன்னா நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். மனுரூபம் எடுத்து வந்தார். மனுஷர் படக்கூடிய பாடுகளை சகித்து அங்கு நடக்கக்கூடிய காரியங்களாம் தான் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய ஜனங்களுக்காய் என்னுடைய மக்களுக்காய் நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி, ஐயா நீ சிந்தப்படுகிற கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், எந்த ஒரு ரத்தம் தன்னுடைய மனிதனுடைய பாவத்தை மன்னிக்காது என்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வந்த பொழுது, அவர் அடிக்க போகிற ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்திரிவைக்க முன்பதாய் நிற்கிற ஆட்டை போல அமைதியாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நம்ம இருக்கணும்? நமக்கு முன்மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டார், மன்னிச்சிரு. கடைசியில் சிலுவையில் ஆண்டவர் மரிக்கும் பொழுது, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றார். கடைசியா கொடூரமாய் தாக்கினார்கள். கடைசி வேலையிலையும் மனுஷனா இருந்து நீ இதை செய்ய அப்படின்றதுக்கு உதாரணம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கு முன்மாதிரியா அந்த காரியத்தை செய்துவிட்டு போகிறார். அப்ப அதே போல நாமும் நடந்து கொள்ளணும். அப்பதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஜெபிப்பதற்கு பதில் வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசம், இரண்டாவது மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை. எவ்வளவு முக்கியமானது பாருங்களேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரை நாம் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாயும், ஆண்டவரே நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தது போல மற்றவர்கள் நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரை மற்றவங்க செய்த காரியங்களை மன்னிக்கக்கூடிய திராணி உள்ளவர்களாகவும் எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.